தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கேரளாவின் பாரம்பரியமிக்க ஓணம் பண்டிகை கேரளா மட்டுமின்றி தமிழக பகுதிகளிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கேரள மன்னன் மகாபலி சக்கரவர்த்தியின் நினைவாக கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையை கேரளாவின் அறுவடை திருவிழா என்றும் வசந்தம் விழா என்றும் அழைக்கின்றனர். அதன்படி கேரள மக்கள் தங்கள் வீடுகளின் முன்பு அத்திப்பூ கோலமிட்டு நெல் போன்றவற்றை படைத்தும் ஓணம் பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடுகின்றனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மலையாள மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மாவலி மன்னனை நினைவு கூறும் கொண்டாட்டமாக ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு உறுதுணையாக நின்று தென்னகத்தின் தனிச்சிறப்பை பறைசாற்றும் மலையாள மக்களுக்கு வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், திருவோண நன்னாளில் இல்லந்தோறும் அன்பும் அமைதியும் நிலவட்டும், மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகட்டும் என்றும் கூறியுள்ளார். மாபலி சக்கரவர்த்தி மக்களை காண வரும் நன்னாளே திருவோணம் திருநாளாக கொண்டாடப்படுவதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, மலையாள மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரது தூய வழியில் தனது இதயம் கனிந்த ஓணம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார்.